Hello friends, 12th standard maths, chapter 12, discrete mathematics, example 12.10. AK easy maths. Verify, the first one is closure property, second one is commutative property, third one is associative property, fourth one is existence of identities, and fifth one is existence of inverse for the operation modulo 11 modulo multiplication 11 இந்த கிராஸ் போட்டதை multiplication 11 modulo multiplication 11 on a subset A equal to 1 3 4 5 9 of the set of remainders 0 1 2 3 4 5 6 7 8 9 10. That means the form 0 to 9 in the 1 3 4 5 1 3 4 5 9 அப்படின்ற ஒரு சப்செட்டாக இந்த செட்டில் இருக்குது. இதுக்கு மாடுலோ 11 அப்படின்ற ஆப்ரேஷனை ஃபாலோ பண்ணி மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 11, க்ளோசியர் ப்ராப்பர்ட்டி, காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வெர்ஸ் ஃபார் த ஆப்ரேஷன் ஃபாலோ பண்ணணும் இந்த கொஷினுக்கு. The table for the operation multiplication modulo 11 as follows. இந்த multiplication modulo formula 11க்கு நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ given the value 1 and 3 4 the value is 5 9. Also the column wise 1 3 4 5 and 9. So usually multiplied நம்ம நார்மல் எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோமோ, ஸோ 1 எனிதிங் சேம் ஃபார்ம், ஒன்றை எந்த நம்பரோட மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் சேம் ஃபார்ம் அந்த நம்பர் தான் கிடைக்கும். தட் மீன்ஸ் 3. The 1 into 4 into 4, the 1 into 5 into 5, the 1 into 9 into 9. The same as column wise multiplication of the number 1 into 3 into 3, the 1 into 4 into 4, the 1 into 5 into 5, the 1 into 9 into 9. யூஸ்வலாக நமக்கு எப்படி நம்பர் 1 வச்சு மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமோ அதே சேம் ஃபார்ம் தான். தென் இந்த நம்பர் 2 இந்த பிளேஸ் நமக்கு ஃபில் ஆகணும். இங்கே ஃபஸ்ட்டு ரோவில் இங்கே ஃபஸ்ட்டு காலத்தில் என்ன இருக்கோ அந்த நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணி தான் இதை ஃபில் பண்ணுவோம். அப்போ 3 into 3 அப்படின்னில நமக்கு என்னென்னு கிடைக்கும் 9. இந்த 11க்கு பிலோ வேல்யூவாக 9 இருக்கிறதுனால அப்படியே எழுதிக்கலாம் மாடுலோ. தென் 4 into 3 4 3 சார் 12 அப்படின்னு கிடைக்கும். ஆனால் இந்த 11 மாடுலோ வேல்யூவை எபோவாக போயிடுச்சு, அப்போ அதை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் எழுதுவோம். பட் தட் மீன்ஸ் 12 minus 11 ரிமைண்டர் வேல்யூ 1. அண்டு 5 3 சார் 15 அப்படின்னு கிடைக்கும். மாடுலோ 11 அப்படின்றதுனால ரிமைண்டர் ஒன்லி 4. இதுதான் கொஷினில் கொடுத்துருந்தாங்க. அண்டு 9 3 சார் 27 27 ஒரு மாடுலோ 2 மாடுலோ, அப்போ 27ல் 22 போயிடும். மாடுலோ 11 2 மாடுலோ அப்படின்னா 27ல் 22 போச்சுன்னா ரிமைனிங் வேல்யூ 5. தென் 4 3 சார் 12 11 போச்சுன்னா ரிமைண்டர் 1. அண்ட் 4 4 சார் 16 16ல் 11 போச்சுன்னா ரிமைனிங் 5. அண்ட் 5 4 சார் 20 20ல் 11 போச்சுன்னா ரிமைண்டர் 9. அண்ட் 9 4 சார் 36 36ல் 33 மாடுலோ 11 மாடுலோ மாடுலோ மாடுலோ, அப்போ 33 3 11 சார் 33ன்னு கிடைக்கும். 36ல் 33 போச்சுன்னா ரிமைண்டர் 3. இங்கே 5 3 சார் 15 கிடைக்கும். 15 மாடுலோ 11 போச்சுன்னா ரிமைனிங் 4. 5 4 சார் 20 20ல் 11 போச்சுன்னா ரிமைண்டர் 9. 5 5 சார் 25 மாடுலோ 2 டைம்ஸ் போச்சுன்னா 22 ரிமைண்டர் 3. 5 9 சார் 45, அப்போ 44 மாடுலோ போச்சுன்னா ரிமைண்டர் 1. Here the value 9. 27, அப்போ ரிமைண்டர் வேல்யூ 22 போச்சுன்னா ரிமைனிங் 5. 36 36ல் 33 போச்சுன்னா ரிமைண்டர் 3.
45ல 44 மாடுலோ போச்சுன்னா ரிமைனிங் 1. 9 9s are 81. 81ல பார்த்தீங்கன்னா 77 போகும். 77 ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது மல்டிப்ளிகேஷன் மாடுலோ. இந்த டேபிள் நம்ம கிளியராக ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா ரிமைனிங் ஈஸியாக எழுதிடலாம். The first one is closure property. The closure property. Since the value each box has the unique elements. Unique element of A. But then the multiplication modulo 11 is a binary operation. Binary operation on A. க்ளோசியர் ப்ராப்பர்ட்டி ப்ரூஃப் ஆயிடுச்சு. அப்போ ஒரு எலமெண்ட்டும் வந்து என்னவா இருக்குன்னா நமக்கு யூனிக்காக இருக்கு. The second one is commutative property. The commutative property the entries are symmetrical about the symmetrical about the main diagonal. Main diagonal. Hence the multiplication modulo 11 has commutative property. The commutative property. That's all. அப்போ இந்த இடத்துல the commutative property யூஸ்வலாக சிமெட்ரிக்கல் தான். 3 3s are அப்படின்னாலும் 9 தான், இந்த 3 3s are 1 தான். The 4 3s are 12 அப்படின்னாலும் அதே மாடுலோ 11 தான் கிடைக்கும், 12 கிடைக்கும். அதை ஒன்றை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா 1 ஆயிரும். 3 4s அப்படின்னாலும் 2 1 தான். ஸோ அதனால இந்த பிளேஸில் நம்ம காம்படேட்டிவ் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. The third one is associative property. The associative property then multiplication modulo. The multiplication modulo 11, multiplication modulo 11 is the always associative. Always associative. But then in the place la nama இது associative property சொல்லிக்கலாம். Any 3 நம்ம யூஸ்வலாக மல்டிப்ளிகேஷன்றதுனால A ஸ்டார் B ஸ்டார் C ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட், அடுத்து A ஸ்டார் B ஸ்டார் C ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணி எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணாலும் சேம் வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். அந்த கான்செப்டை இங்கே நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. The identity property from the table identity, the identity elements. யூஸ்வலாக மல்டிப்ளிகேஷனுக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட்ஸ் நமக்கு என்னன்னு தெரியும். ஐடென்டிட்டி எலமெண்ட் இஸ் 1 பிலாங்ஸ் டு மாடுலோ 11. அப்போ ஸோ ஐடென்டிட்டி ஆக்சிம்ஸ் வெரிஃபைடு.
the identity axioms is verified. And the fifth one is inverse. The inverse property is usually inverse of 1 is, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மல்டிப்ளிகேஷன்ல ஐடென்டிட்டி எலமெண்ட் என்ன இருக்கோ அதுதான் சேம். 1 is 1, இங்க நமக்கு 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இன்வர்ஸ் ஆஃப் செகண்ட் எலமெண்ட் 3 is, இன்வர்ஸ் ஆஃப் 3 is, 3க்கு எலமெண்ட் பார்த்தீங்கன்னா எங்க 1 வந்திருக்கோ அந்த பிளேஸ்ல 4. அண்ட் the inverse of 4 is, 3க்கு 4 இருந்தா அப்போ 4க்கு கண்டிப்பா என்னவா இருக்கும், 3 தான் இருக்கும் இன்வர்ஸ். then the inverse of 5 is 9, same as. The inverse of 9 is 5. அப்போ that means இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், the form of identity element எங்க வந்திருக்கோ அதுதான் அதோட இன்வெர்ஸ். இந்த இதுக்கு இது இன்வெர்ஸ். இந்த காலத்தில் எங்க 1 வந்திருக்குன்னு பாருங்க, இந்த 1. 3க்கு இன்வெர்ஸ் 4, 4க்கு இன்வெர்ஸ் 3. the same இங்க அதே மாதிரி 4th வந்திருக்க பிளேஸ்ல ரோ பார்த்தோம்னா 4 is the inverse of 3 and 3 is the inverse of 4, சேம் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இங்க 5th அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1, இங்க 9க்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1. அப்போ that means 5 is the inverse of 9 and 9 is the inverse of 5 அப்படின்னு கிடைக்கும். that means closure property verified. பைனரி ஆப்ரேஷன் எல்லா எலமெண்ட் இருக்கு. the commutative property ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். associative, இந்த associative property also same. multiplication modulo is always. then identity property, 1 is the identity element, this multiplication modulo 11. the inverse property, inverse of the each and every element we are explained. then the final result, எல்லா கொஸ்டினுக்கு ரிசல்ட்டுக்கு கன்ஃபார்மாக எழுதியாகணும். அப்போ then the all the verification are verified, hence verified. This is a result. Thank you friends.